தம்பதிகளின் அந்த அழகான தனிமை தருணத்தில் வருணின் மொபைல் ஃபோன் தொடர்ந்து சத்தமிட்டு கொண்டே இருந்தது. நித்யா அவனது தோள்களை பிடித்தபடி, வருண், யார் இந்த நேரத்தில்? எடுத்து பேசுங்க, ஏதாச்சும் இம்பார்ட்டண்டான காலாக இருக்க போது என்று திணறிக்கொண்டே கூறினாள். வருண் சற்று சலிப்புடன், இந்த நேரத்தில் யாரு என்று முணுமுணுத்து கொண்டே ஃபோனை எடுத்து காதில் வைத்தான் வருண். மறுமுனையிலிருந்து வந்த தகவலை கேட்ட அடுத்த கணமே அவனது முகபாவனை அப்படியே மாறியது. அதிர்ச்சியும் பதற்றமும் அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தன. அதை தூரத்திலிருந்து கவனித்த நித்யாவிற்குள் ஒரு பயம் தொற்றிக்கொண்டது. ஃபோனை வைத்த வருண் அப்படியே சில நொடிகள் அமைதியாக நின்றான். வருண், என்னங்க, என்னாச்சு? யார் ஃபோனில்? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க என்று நித்யா பதற்றத்துடன் கட்டிலிருந்து எழுந்து அவனது அருகில் வந்து அவனது கைகளை பற்றினாள். வருண் அவளது முகத்தை பார்த்து, நித்யா, அது பேங்க்லேருந்து மேனேஜர் கூப்பிட்டாரு. நார்த் இந்தியாவில் நம்ம பேங்க்கோட மெயின் பிரான்ச்சில் ஒரு அவசரமான ஆடிட்டிங் ஒர்க் இருக்கான். அதான் சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உடனே எங்கே கிளம்பணும்னு சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் நான் டெல்லி கிளம்பணும் என்றான் ஏமாற்றமும் வருத்தமும் கலந்த குரலில். அதை கேட்டதும் நித்யாவின் முகம் சுருங்கியது. என்ன வரும்னு சொல்கிறீங்க? இப்போ தானே நான் ஒரு வாரம் டூர் போயிட்டு உங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்த சில மணி நேரத்துலேயே நீங்கள் என்னை விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்கிறீங்க. என்னால் முடியாது வருண் என்று அவனது மார்பில் சாய்ந்து கவலைப்பட்டாள். வருண் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, எனக்கும் கஷ்டந்தாண்டி. டூரில் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு தான் அங்கேயே ஓடி வந்தேன். ஆனால் இது ஆஃபீஸ் ஆர்டர், என்னால் மறுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே முடிஞ்சிடும், ஓடி வந்துடுறேன் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு சமாதானம் செய்தான். வேறு வழியின்றி நித்யாவும் சம்மதித்தாள். இரவு முழுவதும் இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிய மனமில்லாமல் பேசிக்கொண்டே இருந்துவிட்டு அதிகாலையிலேயே வருண் தனது பயணத்திற்கு தயாரானான். பத்திரமா போயிட்டு வாங்க வருண், அங்கே போனதும் எனக்கு உடனே கால் பண்ணணும் என்று நித்யா வருணின் கைகளை பிடித்து கொண்டு வழி அனுப்பினாள். சரிடி பொண்டாட்டி, நீயும் பத்திரமாறு, சீக்கிரம் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு வருண் டெல்லிக்கு கிளம்பினான். வருண் டெல்லி சென்றடைந்ததும் அங்கே வேலைப்பளு அதிகமாக இருந்ததால் அவனால் நித்யாவுடன் அதிக நேரம் ஃபோனில் பேச முடியவில்லை. நித்யாவோ வீட்டில் அவனது நினைவாகவே இருந்தாள். 2 நாட்கள் கழித்து நித்யாவின் தோழி அனு அவளுக்கு ஃபோன் செய்தாள். ஏன் நித்யா, என்னடி பண்ணுற? காலேஜ் லீவ் முடிஞ்சு நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு நினப்பெல்லாம் மறந்துட்டியா? இல்லை இன்னும் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கியா என்று நக்கலாக கேட்டாள் அனு. நித்யா பெருமூச்சு விட்டுக்கொண்டு, ஆ இங்கே ஒரு ரொமான்ஸும் இல்லடி. அவர் பேங்க் விஷயமா டெல்லி கிளம்பி போயிட்டாரு. நான் இங்கே தனியாக தான் இருக்கேன் என்றாள் சோகமாக. அப்படியா? ஓகேடி, அப்போ நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம். வந்து எல்லா கதையும் சொல்லு என்று கூறிவிட்டு அனு ஃபோனை வைத்தாள். மறுநாள் நித்யா கல்லூரிக்கு சென்றாள். கேன்டீனில் அவளது தோழிகள் ரேஷ்மா, அனு மற்றும் மற்றவர்கள் அமர்ந்திருந்தனர். நித்யாவை கண்டதும் அனு, வாங்க மேடம், டூரில் உங்கள் புருஷன் திடீர்னு என்ட்ரி கொடுத்தாரே, அதை பற்றி நீயும் எங்ககிட்ட சொல்லவே இல்லை என்று வம்புக்கு இழுத்தாள். ரேஷ்மா ஆச்சரியமாக, என்னது, வருணனா டூருக்கு வந்திருந்தாரா? எங்களுக்கு தெரியவே இல்லையே என்றாள். பின்ன எப்படி தெரியும்? இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் தனியாக லேக்கில் தாஜ்மஹால்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க என்று அனு கூற, தோழிகள் அனைவரும் நித்யாவை கிண்டல் செய்து சிரிக்க ஆரம்பித்தனர். நித்யா வெக்கத்துடன் அதை மறுத்து சமாளித்தாள். நாட்கள் நகர்ந்தன. வருண் டெல்லியில் தனது வேலையை முடித்துவிட்டு ஒரு வாரம் கழித்து வீட்டிற்கு திரும்பினான். அவன் வருவதை நித்யாவிடம் முன்கூட்டியே சொல்லவில்லை. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்தான். மாலை
வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்த வருண் நேராக தங்களது அறைக்குச் சென்றான். அங்கே நித்யா கட்டிலில் அமர்ந்து டூர் மற்றும் அவர்கள் இருவரும் சேர்ந்து எடுத்த புகைப்படங்களை மொபைலில் பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். வருண் சத்தமில்லாமல் பின்னே வந்து அவளது கண்களை தன் கைகளால் மூடினான். சட்டென்று அதிர்ந்த நித்யா அந்த கைகளின் தொடுதலை வைத்தே அது வருண்தான் என்பதை கண்டு கொண்டாள். வருண் என்று கத்திக்கொண்டே அவளது கைகளை எடுத்துவிட்டு பின்னால் திரும்பி அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். வருண், எப்போ வந்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லை என்று ஆனந்த கண்ணீருடன் கேட்டாள். இப்போதாண்டி வந்தேன். என் பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லாமல் வந்தேன் என்று கூறி அவளது கண்ணீரை துடைத்து அவள் கண்களில் முத்தமிட்டான். உங்களை ரொம்ப மிஸ் பண்ண வருண் என்று நித்யா அவனது மார்பில் முகம் புதைக்க வருண் அவளை தன் கைகளில் அள்ளி எடுத்துக்கொண்டான். அன்னைக்கு வீட்டில் ஆரம்பித்ததும் பாதையில் நின்றுச்சு. அப்புறம் நீயும் வேணான்னு சொல்லிட்ட. ஆனால் இன்னைக்கு எந்த சாக்கும் கேட்க மாட்டேன். இந்த ஒரு வார பசிக்கு சேர்த்து மொத்தமாக ஒன்று சாப்பிட போகிறேன் என்று வருண் அவளை பார்த்து கண் சிமிட்டினான். வெட்கத்தில் நித்யா அவனது சட்டையை பிடித்து இழுக்க வருண் அவளை மெதுவாக கட்டிலில் கிடத்தினான். இருவரின் நீண்ட நாட்களின் தவிப்பும் காதலும் அந்த இரவில் தங்களது இல்லற வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டது. இருவருமாக தங்களது உலகத்தில் மூழ்கி திளைத்தனர்.